ஏய் முன்னாடி மேல வாங்க. இதை வர அடச்சி, அதுக்கு இல்லைங்க. அப்ப எதுக்கு இந்த கால் சும்மாவே வெறுமையா இருக்கு. ஒரு தங்க கொலுசு போட்டா நல்லா இருக்கும்ல? இப்போ என்ன மேலே வர சொல்லுது இந்த காலுக்கு தங்க கொலுசு போடுறதுக்கான ம். நான் அதுக்கு 6 மாதம் சேர்ந்து உழைக்கணும். அப்ப பொண்டாட்டிக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? பண்ண முடியாதுடி, என்ன பண்ணுவேன்? அப்போ கீழே படுங்க. ஒரு 60 கேன் அதிகமாக தரமா போடணும், நான் போட்டுக்கிறேன். தங்க கொலுசு தரேன், நான் வாங்கி தரேன். எங்கடி தங்க கொலுசை காணோம்? எப்போதான் வட்டிக்கு வாங்கின காசு திரும்ப தருவீங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா, ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். உங்க பொண்ணு படிப்புக்கு தானே எங்ககிட்ட காசு வாங்குறீங்க, எப்போதான் திரும்ப தருவீங்க? உனக்கே தெரியல கீர்த்தனா, இப்பதான் முருகன் கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் பெரிய இடத்துல தானே உங்க பையனை கொடுத்துருக்கீங்க, அவங்க கிட்ட நான் வாங்கி கொடுங்க. ஆண்டி கிட்ட போய் எப்படிமா கை நீட்டுறது? சின்ன சட்டை. அவங்க என்கிட்ட 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கினாங்க, 50,000 திருப்பி கொடுத்துட்டாங்க. வட்டியோட சேர்த்து 1,10,000 ரூபாய் திரும்ப தரணும். தேவான என்னமா பண்ற? குடி கீர்த்தி, இதை திருப்பி அப்பா கிட்ட கொடு. இதெல்லாம் எடுத்துட்டு போட எங்க அப்பா திட்டுவார். நீ எங்க நின்று அத்தையை அசிங்கப்படுத்துறது விட அப்பா கிட்ட போய் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அதுக்குன்னு கொலுசை கட்டி கொடுத்துருவியா? உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அதை ஹெல்ப் பண்றதுன்னு நியாயம். அதை நான் ஆசையாக வாங்கி கொடுத்தேன்டி. நீங்க ஆசையா தான் வாங்கி கொடுத்தீங்க, ஆனா புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணாலும் அது புருஷனுக்கு தான் போய் சேரும். அப்போ பொண்டாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிற? ஆமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு ஒரே கோல்டு நீ தாண்டி.